இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் நம்ம நன்றி, துதி, ஸ்தோத்திரம், தேவனை மகிமைப்படுத்துறது இதை பற்றிய ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அடிக்கடி நன்றி குறித்து பாடல்கள் பாடுறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு பாடுறோம். நன்றி என்று சொல்கிறோம் நாதா அப்படி பாடுறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன் அப்படின்றது பழைய பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது இந்த நன்றி சொல்கிறது, ஆண்டவருக்கு துதி சொல்கிறது, அவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது அப்படிங்கிறது நம்முடைய பாடல்களில் நிறைய வருது. நம்ம கூட வேதத்தில் கூட நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஆனால் அந்த வேதத்தில் ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சங்கீதம் 34:1 அதை வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இது சொன்னது தாவீது. அப்போ இதில் எக்காலத்திலும் எப்போதும் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அந்த பாட்டில் கூட அப்படி தான் வருது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அப்படின்னு சொல்லி. அப்போது துதி அப்படிங்கிறத இன்னொரு விதமாக கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போ பலி அப்படின்னாலே அங்கே ஒரு ஒரு காரியம் தியாகமாக ஒன்றை நம்ம கொடுக்குறோம். பலி செலுத்துறதுனா ஒரு மிருகம் அங்கே கொல்லப்படுது. அப்போது ஸ்தோத்திரம் செலுத்துகிறது, நன்றி சொல்கிறது, அது ஒரு பலி அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஒரு தியாகமாக ஒரு செயல் செய்கிறோமோ, நமக்கு அருமையான ஒன்றை ஒரு நம்ம விலை மதிக்கிற ஒன்றை தேவனுக்காக கொடுக்குறோமோ, அப்படி ஸ்தோத்திரம் செய்கிறது கூட அவருக்கு பலி போன்றது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தோத்திர பலியில் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு வசனத்தில் இன்னொரு விதமாக கூட இந்த துதியை துதி சொல்லப்படுது. அதாவது சங்கீதம் 8:2 பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர் அப்படின்னு வருது. இதில் பெலன் உண்டு பண்ணினீர் அப்படின்னு சொல்லி வருது. இதே பகுதியை இயேசுவானவர் மத்தேயு 21:16 எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். அதற்கு அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். இதில் அந்த பெலன்ற வார்த்தைக்கு பதிலாக ஆண்டவர் துதி என்பதை பயன்படுத்துகிறார். அப்போது துதியும் பெலனும் ஒரே போல தான் இருக்குது. துதிக்கு பதிலாக ஆண்டவர் பெலனுக்கு பதிலாக துதியை பயன்படுத்தி இருக்கிறாருன்னு பார்க்குறோம். இப்போது குழந்தைகளுடைய வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர் தான் இங்கே துதி உண்டு பண்ணினீர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது துதிக்கும்போது பெலன் கிடைக்குது அப்படின்னு கூட நம்ம இதில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த முதல்ல சொன்ன வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொன்ன அந்த தாவீது அது எப்போ அதை சொன்னான்றத அந்த 1ஆம் வசனத்துக்கு முன்னால் உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதை நான் வாசிக்கிறேன். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தப்பட்ட படுகையில் பாடின சங்கீதம். அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறுகையில் அவனால் துரத்தப்பட்ட போது பாடின சங்கீதம் அப்படின்னு வருது. இந்த சங்கீதம் ஒரு நல்ல சூழ்நிலையிலே எழுதப்பட்ட, எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையிலே எழுதப்பட்ட சங்கீதம் இல்லை. அப்போ தாவீது எக்காலத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போ என் வாயில் இருக்குன்னு சொல்லலை. அவனுடைய சூழ்நிலை மிகவும் மோசமான சூழ்நிலை. இப்போ நம்ம அது என்ன சூழ்நிலைன்றது பார்க்குறதுக்கு நம்ம போக வேண்டியது 1 சாமுவேலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இந்த தாவீது யார்? தாவீது ஆடு மேய்க்கும் ஒரு இளம் சிறுவன், இளம் வாலிபன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி தான் முதல்ல நம்ம அவனை வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவனுடைய வீட்டில் கடைசி பையன். அவங்க வீட்டில் அவங்க பெற்றோர், அவங்க அப்பா, அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே இவனை மதிக்கலை. சில நிகழ்ச்சிகள் மூலமாக நம்ம அதை தெரிந்து கொள்ளலாம். சாமுவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி இவங்க வீட்டில் உள்ள பையங்களில் ஒருத்தனை தான் ராஜாவாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்தப்போ கூட அவருடைய தகப்பன் இவன் அதுக்கு தகுதியானவன் என்று நினைக்கவே இல்லை. இவனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். ஆனால் தேவன் அந்த ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற தாவீதுடைய இருதயத்தை பார்த்து அவன்
மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, ஒன்றுக்கும் லாயக்கில்ல வெறும் ஆடு மேய்க்கிறவன்னு சொல்லி நினைக்கப்பட்ட போதிலும், தேவன் அவனுடைய இருதயத்த பார்க்குறாரு. தேவனோடு அவனுக்கு இருந்த ஒரு உறவு, தேவனை அந்த சூழ்நிலையிலும் அவன் வந்து எவ்வளவு முக்கியமானவராக கருதினான்றத வைத்து நான் நினைக்கிறேன். அவனுடைய உள்ளத்தை வைத்து ஆண்டவர் வந்து அவன எல்லார் மத்தியில அவன ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். என்றைக்கு அவனுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய ஒரு பதவி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததோ, அன்றையிலிருந்து அவனுக்கு வந்து மாறி மாறி பிரச்சனைகள் வந்ததை நம்ம பார்க்குறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து சவுலுக்கு அங்கே போய் சவுல் ராஜா அப்போ இருக்கிறான். ஆனால் வந்து அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அடுத்த ராஜாவாக இவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர். ஆனால் இவன் வந்து இன்னும் ராஜாவாகலை. சவுலுக்கு வந்து அவன் வேலை செஞ்சிட்ருக்கான். இன்னொரு முறை அவனுடைய சவுலும் அவனுடைய ஊழியக்காரர், அவனுடைய சேவகர்கள் எல்லாரும் பெலிஸ்தரோட சண்டை போட போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் அவனுடைய தகப்பனாலே அவனுடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டுவான்னு சொல்லி அனுப்பின போது, அங்கே வந்த தாவீது கோலியாத்தை கொன்றான். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒரு பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரபலம் ஆயிட்டான். அந்த வெற்றி முடிந்து எல்லாரும் ஊருக்கு திரும்பி வர்றாங்க. வரும்போது அங்கே எதிர்கொண்டு வந்த ஸ்திரீகள் எப்படி பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பாட்டு பாடி அவனை வரவேற்கிறாங்க. இந்த வார்த்தை சவுலின் காதில் கேட்ட நொடியிலிருந்து இந்த தாவீதுக்கு விரோதமான ஒரு பொறாமையினால அவன் நிறைஞ்சிட்டான். எனக்கு 1000 தான் கொடுத்தாங்க, அவனுக்கு 10,000 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு ஒரு காய்மாகாரமாக பார்த்தானுடைய பொறாமையாக பார்க்க ஆரம்பிக்கிறான். அதிலிருந்து ஒரு எப்போ பார்த்தாலும் அவனை கொல்றதுக்கு முயற்சி செய்தான். ஏன்னா சவுலோட பக்கத்தில் இருந்து அவனுக்கு எப்போல்லாம் அந்த ஒரு பொல்லாத ஆவி வருதோ அதை விரட்டுறதுக்கு இவன் சுரமண்டலத்தை வாசிக்கும் போது அந்த ஆவி போகுது. இப்போ இவன் வந்து பக்கத்தில் தான் இருக்கிறான். அதனால் 2 முறை ஈட்டியால் அவனை குத்துறதுக்கு செவரோடு சேர்த்து நான் குத்தி போட்டுருவேன்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் இவன் அவனுக்கு கைக்கு தப்பி ஓடி போகும்போது என்ன நடக்குது அப்போ தான் நான் வாசிக்கிறேன். இந்த பகுதியை நான் காட்டுறேன். 1 சாமுவேல் 21:8. அங்கே வந்து ஒரு ஆசாரியன்ட்ட அவன் வர்றான். அகிமலேக்கு அப்படிங்கிற ஒரு ஆசாரியன்ட்ட தாவீது அகிமலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியாகிலும் பட்டயமாகியும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினாலும் என் பட்டயத்தை ஆயிலும் என் ஆயுதங்களை ஆயிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். இப்போ இந்த இவன்ட்ட என்ன சொல்கிறான், இவன் வந்து ராஜாவுக்கு பயந்து தப்பி போகிறேன்னு சொன்னான்னா யார் மூலமாவது அவன் வந்து பிடிச்சி ராஜாட்ட கொண்டு போய் கொலை செய்யப்படுவான். அதனால இவன் வந்து அப்படி சொல்லலை. நான் வந்து அவசரமாக வந்தேன், அதனால் இங்கே ஏதாவது பட்டயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோடனே இவன் அடுத்த வசனத்தை பார்ப்போம். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. நீர் அதை எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போ. அதுவே இல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். இப்போ இந்த இவன் பெலிஸ்தனை கொன்ற அந்த பட்டயம் இந்த இடத்துல அந்த அகிமலைக்குன்ற ஒரு ஆசாரியன்ட்ட இருக்குது. அந்த ஆசாரி கூடாரத்தில் இருக்குது, நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, சரி அதை எனக்கு தாங்க, நான் அதை கொண்டு போகிறேன்னு சொல்லி அந்த கோலியத்தை கொன்ற பட்டயத்தை எடுத்துட்டு சவுலின் கைக்கு தப்பி எங்கே போகிறான்னா, அந்த பெலிஸ்தருடைய நாடு கோலியாத்துடைய ஊராகிய பெலிஸ்தர் இருந்த நாட்டின் ராஜாவாகிய ஆகீஸ் கிட்ட போகிறான். இது வந்து இங்கே பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போனான். இப்போ வந்து அவன் பேர் ஆகீஸ்ன்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்து தாவீது அபிமலேக்குக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி வருதே அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, அந்த சங்கீதம் 34 முதல் பகுதியில் வர்ற அபிமலேக்குன்றது என்னன்னா, பெலிஸ்த ராஜாக்களுக்கெல்லாம் உள்ள ஒரு பட்டம். எப்படி எகிப்தின் ராஜாவுக்கு பார்வோன்ற ஒரு பட்டம் மாதிரி இது இந்த ராஜாவுக்கு, காத்தினுடைய ராஜாவுக்கு, அதாவது பெலிஸ்தருடைய ராஜாவுக்கு அபிமலேக்குன்னு ஒரு பட்டம். ஆனால் அந்த ராஜாவுடைய ரியல் பேர் ஆகீஸ். அந்த ராஜாட்ட போகிறான். அங்கே போன உடனே இவன் பண்ணது ஒரு முட்டாள்தனமான செயல்தான். ஏன்னா இவன் அந்த அந்த ஊரில் உள்ள பெரிய ஒரு வீரனை கொன்று அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவ்வளோ வெற்றி கொடுத்துருக்கான். அந்த எதிரி நாட்டு ராஜாக்கிட்டே போகிறான். இப்போ ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள்.
அவங்க அந்த ராஜாவுக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா ராஜாவுக்கு உடைய ஊழியக்காரர் கண்டுபிடிச்சுட்டாங்க. இவன் வந்து இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லையா? இவன குறித்து தானே பாட்டு பாடுனாங்க. இவன குறித்து தானே இப்ப கொண்டாடுனாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பேசின உடனே இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதில் வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ்க்கு மிகவும் பயப்பட்டு, உடனே பயம் பிடிச்சிருச்சு. ஐயையோ! நம்ம ஊர்ல தான் ஒருத்தன் நம்மள தேடுறானா? நம்ம ஊர்ல தான் ஒருத்தன் கொல்ல பார்க்குறானா? ஏன்னா சவுல் வந்து அவன் தப்பிச்சு ஓடின நாள்லேருந்து ஒவ்வொரு ஊரா அவன விரட்டிக்கிட்டே அலையிறான். அவன் ஊர்ல ஒரு இடத்துலயும் அவனுக்கு நிம்மதி இல்ல. எங்கேயுமே இருக்க முடியல. அவன் வீட்ல அவன் இருந்தா வீட்ல அவன கட்டிலோட தூக்கிட்டு வான்னு வீட்டுக்கு அனுப்புறான். அங்கேருந்து தப்பி ஓடுனா அவன் எங்கெங்கெல்லாம் மலையிலலாம் போறானோ, எங்க காடுகளுக்கெல்லாம் போறானோ, எந்த ஊருக்குள்ளலாம் ஒளியிறானோ அங்கெல்லாம் தன்னுடைய படைகளை கொண்டு வந்து அவங்கள வந்து ம தாவீத பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதனால அந்த ஊர விட்டே தப்பி இங்க வந்து ராஜாட்ட வந்தா, இங்கேயும் அவன் யாருன்றத தெரிந்த உடனே, அவ்வளோதான் நம்மள கொன்றுவாங்கன்ற ஒரு சூழ்நிலையில பயந்து என்ன செய்றான் பாருங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி, அவரிடத்தில் பித்தம் கொண்டவன் போல் காண்பித்து, வாசற்கதவுகளில் கீறிக் கொண்டிருந்து, தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான். இப்ப என்ன செய்றதுன்னு தெரியல. தப்பிச்சு வந்த இடத்துலயும் இங்கேயும் ஆபத்துக்கு வந்திருக்கு. இங்கேயும் நம்ம வந்து சாக போறோன்ற சூழ்நிலை. அவன் வந்து அந்த நேரத்துல ஒரு பைத்தியக்காரன் மாரி ஒரு அ நடிச்சுக்கிட்டு இருக்கான். பைத்தியக்காரன் மாரி நடிச்சுக்கிட்டு, வாயிலேருந்து எச்சி ஒழுக்கிக்கிட்டு, ஒரு அந்த கதவுகளெல்லாம் நகத்த வச்சு கீறிக்கிட்டு, இப்படி இருந்த உடனே அவன் ஆகீஸ் ராஜா என்ன சொல்றான், அப்பொழுது ஆகீசன் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வந்ததற்கு பைத்தியக்காரரிடத்தில் குறைவா இருக்கிறார்களோ, இவன் என் வீட்டில் வரலாமா என்றான். இப்போ பைத்தியக்காரனை பிடிச்சி என்கிட்ட கொண்டிருக்கீங்களே, ஒருவேளை கொண்டு போயிருப்பாங்க போல இருக்கு அந்த ராஜாட்ட. இவன் தான் அவன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ இந்த டைமில் இவன் ராஜா வந்து இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க பார்த்தோன்னே, இவன் வந்து உண்மையாக அந்த மனுஷனாக இருக்க முடியாது. ஏன் பைத்தியக்காரனை பிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னோடனே அவங்க விட்டுட்டாங்க. உடனே தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். இப்போ வந்து தப்பி ஓடுகிற சமயத்தில் அவன் எழுதின சங்கீதம் தான் இது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்னு எழுதுனது இங்கே. அவ்வளோதான், உயிர் தப்பி பிழைச்சி ஓடணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் எழுதியிருக்கான். அதை அவன் அந்த இதில் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன். அதை அவன் சகோதரர்களும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். இந்த சூழ்நிலையை யோசித்து பார்க்கும்போது ஒரு கஷ்டமான சூழ்நிலை. தாவீதுக்கே பாதுகாப்பு இல்ல. அவனுடைய உயிருக்கே அங்கே உத்தரவாதம் இல்லை. எப்போ அவன் சாவான்னு தெரியல. ஆனால் அவனை நம்பி யாரெல்லாம் அவனை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் அவனை ஒதுக்குனாங்களோ, அவங்க வீட்டில் அவனை வந்து அப்பா அம்மா அவனை மதிக்கலை. அவங்க அண்ணன்மாரெலாம் அவனை வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் இவனுக்கு கீழே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்னு வந்து நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தனக்கே பாதுகாப்பு இல்லை, எப்படி தன்னுடைய குடும்பத்தை அவன் பாதுகாக்க முடியும்? அடுத்து இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 22:2 ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். அவன் இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். யோசித்து பாருங்க. அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்லை, ஒடுக்கப்பட்டவர்கள், அதாவது வாழ்க்கையிலே மற்றவர்களால் ஒடுக்கப்பட்டவர்கள், அடிமைத்தனம் படுத்தப்பட்டவர்கள், கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியாமல் இருந்தவங்க, கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் எல்லாரும் அவனோட வந்துட்டாங்களாம். நல்லா சந்தோஷமாக இருக்கிறவங்க இல்லை, எல்லாத்துலேயும் செழிப்பாக இருக்கிறவங்க இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க இல்லை, விடுதலையாக இருக்கிறவங்க இல்லை, இப்படி ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு தலைவனாக இருக்கிறான். ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறது எளிது. ஆனால் எந்த நேரம் முறுமுறுத்துக்கிட்டு, ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் இப்படி, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்கிறவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு தலைவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இவன் அவர்களுக்கு தலைவனானா 1 2 பேர் இல்லை, 400 பேர், 400 பேருக்கு தலைவனானானா. தன்னுடைய பெற்றோர் மற்றும் சகோதரர், அது பத்தாதுன்னு இன்னும் ஒரு கூட்டம், எல்லாம் மோசமான நிலைமையில் உள்ள கூட்டம், ஒரு சந்தோஷம் இல்லாத கூட்டம், இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு தலைவனாயிட்டான். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும்
என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். நீங்க பாருங்க, இங்கேருந்து தப்பிட்டான். சவுலுக்கு தப்பி தங்க ஊரில் சொந்த ஊரில் இருக்க வழி இல்லாமல் முட்டாள்தனமாக எதிரி நாட்டு ராஜாட்ட வந்து அகப்படுற சூழ்நிலையில் அங்கே ஒரு வேஷம் போட்டு அங்கேருந்து தப்பிச்சு அவன் தப்பிச்சவன் பிழைச்சவன் ஓடுற நேரத்தில் அவனுடைய பெற்றோர் அவங்ககிட்ட வராங்க, அவனுடைய சகோதரர் வர்றாங்க, ஒடுக்கப்பட்டவங்க கடன்பட்டவங்கெல்லாம் வராங்க. இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இப்போ ஒரு பெரிய கூட்டமே இவனை நம்பி இருக்குது. இவனுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, இவனை நம்பி ஒரு கூட்டம். ஆனால் இந்த சூழ்நிலையில் அவன் தன்னுடைய பெற்றோரை கொண்டு போய் மோவாப் தேசத்தின் ராஜாவிடத்தில் தயவுசெய்து இவங்களை வச்சுக்கோங்க, நான் திரும்ப வந்து அவங்கள நான் வந்து எனக்கு ஆண்டவர் நன்மை செய்யும்போது நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் ஒரு மோவாப் ராஜாட்ட கொடுத்துட்டு வரான் அப்பா அம்மாவை. யோசித்து பார்த்தா ஒரு சூழ்நிலை வந்து ஒரு சரியில்லாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில், தன்னுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் அவன் 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 என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து புலம்பலை, அழுகலை. ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. அவனுடைய தீர்மானம் எப்படி இருக்குது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இதுதான் என்னை ரொம்ப அதிகமாக தொட்டது. ஏன்னா எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆண்டவரை துதிக்கிறது ரொம்ப எளிது. எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்குது, எனக்கு வந்து எல்லாமே வந்து எளிதாக நடக்குது, எனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படிங்கும்போது ஆண்டவரை துதிக்கிறது எளிது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற தாவீதுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு அடிமட்டத்துக்கு போயிட்டான். அவனுடைய வாழ்க்கையின் அடிமட்டத்தில் இருந்தப்ப இந்த ஒரு சூழ்நிலை இந்த பாட்டை எழுதுறான். நான் யோசிச்சு பார்ப்பேன், எப்படி அதில் போட்டிருக்கு, அவனால் துரத்தி விடப்படுகையில் எழுதின பாட்டான். இப்போது துரத்தி விடும்போது கூட அவனுடைய உள்ளத்துக்குள்ள தேவனை அவரை துதிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு பாருங்க. அதாவது ஒரு ஒரு மோசமான ஒரு சுத்தமான இடம் இல்லை, ஒரு சந்தோஷமான ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சுகமாக தங்கக்கூடிய இடம் இல்லாத ஒரு குகையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த குகையிலேருந்து ஆண்டவரை துதிக்கிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரை எப்போதும் என் வாயில் இருக்கும், சத்தமாக அவன் துதித்திருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற கூட்டத்தில் யாருமே அவன் ஆண்டவரை துதிக்கிற நிலமையில இல்லை. ஏன்னா அவங்க ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, கடன்பட்டிருக்கிறாங்க. அவங்க பேரே முறுமுறுக்கிறவங்க, எல்லா நேரமும் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க. இப்படிப்பட்டவங்க மத்தியில் தேவனை உயர்த்தும் துதி, அவருக்கு நன்றி சொல்லுகிறது எப்போதும் அவன் வாயில் இருக்கும்னா, அவனும் தப்பி பழச்சி செத்து போவோன்ற நிலைமையில ஓடி வந்த சூழ்நிலை இந்த வசனத்தை சொல்கிறான். அடுத்த 2வது வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 34:2. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இதில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஏதாவது இருக்குதாங்க? அவனுடைய வாழ்க்கையில் எனக்கு இது நடந்திருக்கு, எனக்கு எவ்வளோ கடவுள் செஞ்சுருக்கிறாரு, என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ கூட ஒரு வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக காலையில் போனோமா, ஆடு மேய்ச்சோமா, வீட்டில் வந்து சாப்பிட்டோமா, தூங்கினோமான்னு இருந்திருப்பான். ஆனால் இப்போ வந்து அவனுக்கு இருக்க இடம் இல்லை, அவன் வீட்டில் இருக்க முடியல, அவனுடைய சொந்த நாட்டில் இருக்க முடியல, பக்கத்து நாட்டுக்கு வந்து அங்கேயும் அவனை கண்டுபிடிச்சதுனால அங்கே ஒரு வேஷம் போட்டு அங்கேருந்து தப்பிச்சு இங்கே ஓடி ஒரு குகையில் ஒளிஞ்சு கிடக்கிறான். அவன் சொல்கிறது பாருங்க, கர்த்தருக்குள்ளே என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அதாவது மனுஷ பார்வையில் இங்கே மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நம்ம கூட அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கோன்னா, இந்த சங்கீதத்தை நம்ம வந்து சங்கீதம் நல்லாவே தெரியும், இந்த சங்கீதம் எல்லாருக்கும் பாராமல் தெரியும். ஆனால் அவனுடைய சொல்லுகிற அந்த எந்த சூழ்நிலையில் சொன்னான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்மளாலும் இந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும்ன்றதை வந்து அவன் ஒரு தீர்மானமாக சொல்கிறான், நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா கர்த்தருக்குள், சூழ்நிலையை பார்த்து இல்லை, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அடுத்து இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? இப்போ ஒரு பெரிய நல்ல ஒரு பதவியில் ஒரு ராஜாவாக இல்லை, ஒரு பைத்தியக்காரனாக, ஒரு லூஸ்தனமாக போய் செவரில் கீறிக்கிட்டு இருக்கிறவனா. இவன் வந்து கோலியாத்தை வென்ற ஒரு வெற்றி வீரனா அப்படி இல்லை. இப்போ ஒரு பைத்தியக்காரனா, செவரில் கீறிக்கிட்டு இருக்கவனா, வாயிலேருந்து எச்சி ஒழுக்கிக்கிட்டு இருக்கவனா இருக்கும்போது அவன் சொல்கிறான்,
இருந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்த நிலைமையில சொல்கிறான், என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அவன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல பெருமையா இருக்கிறவங்க அல்ல, பேர் பெற்றவர்கள் அல்ல, சிறுமையாய் ஒன்றுமில்லாதவர்கள், இப்படிப்பட்டவங்க என்னோட சேர்ந்து மகிமைப்படுத்துவார்கள்ன்றான். 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவனுடைய இந்த இந்த காரியம்லாம் பாருங்க, நான் மேன்மை பாராட்டுவேன், என்னோட சேர்ந்து மகிழ்வாங்க, நான் கர்த்தரை நான் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இங்க ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ், நன்றி செலுத்தும் ஆராதனையே நடத்திட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இந்த குகைக்குள்ள அங்க நன்றி செலுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டு கூட என்ன செய்வாங்கன்னு தெரியாது. ஆனாலும் இந்த நேரத்துல எல்லாரையும் சொல்றான், நான் மட்டும் இல்ல, நீங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். கர்த்தர் நல்லவர், எவ்வளவு பெரியவர், இவ்வளவு ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்கார். இங்க கர்த்தரா அவனுக்கு ஏதாவது ஒரு அற்புத விடுதலை கொடுத்தாரா? இல்ல. இவன் தான் இவனுக்கு ஒரு 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 சூழ்நிலையில டக்குன்னு அவன் ஏதோ காரியத்தை செய்வதற்கு அவனுக்கு உதவி செய்தார். அவனுக்குள்ளே ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆனா அவரா திடீரென்று அவனை எந்த விதத்திலும் விடுதலை கொடுத்த மாதிரி தெரியல. ஆனா இவன் என்ன சொல்றான்? என்னோட கூட கர்த்தரை மேன்மைப்படுத்துங்கள். அப்போ இவனுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கீழே அவனுடைய லோவஸ்ட் பாயிண்ட், அதாவது மிகவும் கீழே இருந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் அவன் வாழ்க்கையில முக்கியமானவராக தான் இருந்தார். ஆனா இவன்கிட்ட நம்ம இதை படித்துக் கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்கும்போது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் கீழான நிலைமையில அடுத்த நேரத்துக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியாத சூழ்நிலையில கூட நாம் கர்த்தரை மேன்மைப்படுத்த முடியும், மகிமைப்படுத்த முடியும். நம்மோட சேர்ந்து எல்லாரும் நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, கடன்ல இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், நம்ம உயர்த்துங்கள்னு சொல்லலாம். அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள்னு சொல்ல முடியும். நம்மளால இது முடியும். இந்த தாவீதாலேயே முடியும்னா கண்டிப்பா நம்மளால முடியும். இதுல அவன் பாருங்க 4ஆம் வசனத்தை, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இதுல நான் தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டாருன்னு சொல்றான். ஆனா எல்லா பயத்துக்கும் உண்மையாவே நீங்களாக்கிட்டானா? இப்ப திரும்ப வந்துட்டானா அவன் ஊருக்கு? அவனுடைய ராஜாவாக அங்க வந்துட்டானா? அவனுக்கு எதிரிகளே இல்லையா? இல்ல, எல்லாமே இருக்கு. சூழ்நிலை மாறவே இல்லை. அவன் இன்னும் சவுலுக்கு பயந்து தான் இருக்கிறான். சவுல் ராஜா இன்னும் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கான். அது பத்தாதுன்னு அடுத்த ராஜாவும் கண்டிப்பா இவனை ஒருவேளை இவன் ஏமாத்திட்டு போறான்னா அவன் மேல ஒரு கண்ணு இருக்க தான் செய்யும். அவன் ஒரு குகைக்குள்ள பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில அடுத்த நேரத்துக்கு என்ன செய்வோன்னு தெரியாத சூழ்நிலையில இருந்த போது கூட என்ன சொல்றான்? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து இன்னைக்கு எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டுட்டாரு, என்னை விடுதலை கொடுத்துட்டாரு, எனக்கு ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி விசுவாசத்திலே அறிக்கையிடுகிறான். ஒரு பழைய ஏற்பாட்டு பக்தன், பழைய உடன்படிக்கையின் ஒரு அடிப்படையிலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வார்த்தை பேச முடியுமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேச முடியும்? எவ்வளவு அதிகமா பேச முடியும்? கர்த்தர் எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார், நீங்களாக்கி விட்டுட்டார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டாருன்னு சொல்ல முடியுமே தைரியமா? அடுத்தது பாருங்க 5ஆம் வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இது எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. அவரை நோக்கி பார்த்தவங்க யாருமே வெட்கப்பட்டு போலங்க. அவங்களுடைய முகங்கள் கர்த்தரை நம்பினா அவன் வேஸ்டா போனான்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரகாசம் தான் அடைஞ்சிருக்கு. அவருடைய முகத்தில் உள்ள ஒளி நம்முடைய முகத்துல வரும். கர்த்தரை தேடும்போது, உண்மையாய் அவரை தேடும்போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டது போவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை மற்றவங்கெல்லாம் உங்களுக்கு கேள்வி பண்ணலாம், அந்த கர்த்தர்ன்னு போனாங்க ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுல என்ன போட்டிருக்கு? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்ம வெட்கமடையவே மாட்டோம். அடுத்தது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி விட்டார். இதுலையுமே எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார்னு சொல்றாரு முதல்ல. இப்போ என்னுடைய எல்லா இடுக்கண்கள்னா என்ன? துன்பங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. நடக்கிறதுக்கு முன்னாடியே, அவருக்கு விடுதலை கிடைப்பதற்கு முன்பாகவே அவர் எல்லாம் சொல்றாரு, கர்த்தர் என்னை ரட்சித்து விட்டார், எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, எனக்கு
பயத்திலேருந்து அவர் நீங்களாக்கி விட்டுட்டாரு. என்னுடைய முகம் பிரகாசமாயிருச்சு. நான் வெட்கப்படவே போனதில்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அவன அபிஷேகம் பண்ணினதற்கும், அவன் அவன் வந்து ராஜாவாக ஆவான் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதுக்கும், இப்ப அவன் இருக்கிற நிலைமைக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனால் இவனுடைய வாயில இருந்த அறிக்கை எப்படி வருது? எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்திரிப்பேன். எப்போதும் என்னுடைய வாயில அவருடைய துதி இருக்கும். நான் அவரை நோக்கி பார்த்ததுனால எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்ப இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வார்த்தைகளை நான் பேச வேண்டும் நான் நினைக்கிறேன். அடுத்து பாருங்களேன், இன்னும் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இங்க அவனுடைய சூழ்நிலையில இதை எழுதும்போது அவனை சூழ பாளையம் இறங்கி இருந்தாரா? தெரியல. அவன் வந்து அந்த ஆகீஸ் ராஜாட்ட இருந்து இருக்கும்போது தேவதூதன் இருந்தாரா? தெரியல. ஆனா இவன் வந்து விசுவாச கண்களினாலே பார்க்குறான். ஒரு நாய ஒரு விலங்க வேட்டையாடுற மாதிரி ஒரு வேட்டையாடிக்கிட்டே யாரா சவுல் ராஜா. இங்கேயுமே வந்து இவன் யாருன்னு தெரிஞ்சவொடனே இவனுக்கு எதிராக காரியங்கள் நடைபெறுது. ஆனா அவனுக்கு உள்ளுக்குள்ளே அவனுக்கு தெரியுது, கர்த்தர் வந்து அவருடைய தேவதூதர்களை என்னை சுற்றிலும் வச்சிருக்கிறாரு. என்னை யாரும் தொட முடியாது. அப்போ நம்மளும் ஒரு மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கும்போது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் நமக்காக சுற்றி சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார்கள்ன்றத நம்ம மறந்து போயிடக்கூடாது. இந்த வசனம் அதைத்தான் நமக்கு நினைப்பூட்டுது. அடுத்து பாருங்களேன், 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ தன்னுடைய வாழ்க்கையில நான் ருசிச்சு பார்த்துருக்கேன், நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இது ரொம்ப நல்லா இருக்கும், இந்த கடையில பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் சொல்றோம்ல, அதே மாதிரி அவன் சொல்றான், நான் கர்த்தரை ருசிச்சு பார்த்துருக்கிறேன். நீங்க ருசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அதான் சொல்றான், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனா இவனுடைய வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையா இருக்குது. சுற்றில இருக்கிறவங்கன்னா நினைச்சிருக்கலாம், இவனுக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருச்சா? இங்க சூழ்நிலையே மாறல, ஆனா கர்த்தர் நல்லவர்ன்றதை ருசித்து பாருங்கள்னு சொல்றானே. அடுத்து பாருங்க, 9ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்துருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இது எல்லாமே அவனுடைய விசுவாச வார்த்தை. ஆனா சூழ்நிலை அவனுக்கு எதிராகத்தான் இருந்தது. நான் நினைக்கிறேன், இதுதான் ஸ்தோத்திர பலி. ஒருவேளை நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, ஆண்டவருக்கு நன்றி சொல்றது, ஆண்டவருக்கு துதியை ஏறெடுக்கிறது எளிது. அது ஒரு பலியாக முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை எதிராக இருக்கும்போது, எல்லாமே வித்தியாசமாக இருக்கும்போது, மாறுபாடாக இருக்கும்போது, துன்பத்தின் நடுவிலே போகும்போது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்னு சொல்றதுதான், அதுதான் ஸ்தோத்திர பலி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ். அதாவது ஒரு பலியிடப்படுறது மாதிரி என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் வித்தியாசமா சொல்லுது. என்னுடைய உணர்ச்சி உட்கார்ந்து அழுன்னு சொல்லுது. ஆனா நான் அந்த உணர்ச்சிக்கு மேலாக வருவேன். இந்த உணர்ச்சியை கீழே அமுக்கிட்டு என்னுடைய தீர்மானம் எடுப்பேன். இந்த உணர்ச்சிகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன்னு சொல்லி நம்ம அந்த ஒரு விசுவாசத்தோடு, அந்த ஒரு உறுதியோடு கர்த்தரை துதிப்பது கண்டிப்பாக விடுதலை கொடுக்கும். அடுத்த ஒரு காரியத்தை கூட நான் காட்ட விரும்புகிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலேருந்து 19ஆம் வசனத்தில் ஒரு பகுதி ஆண்டவர் நம்ம வாசிக்கிறோம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு ஊர் வழியாக போகும்போது 10 குஷ்டரோகிகள் அவருக்கு எதிராக வர்றாங்க. தூரத்துலேருந்து கூப்பிட்றாங்க, ஐயரே எங்களுக்கு இறங்குங்க. இயேசுவானவரை பார்த்து கூப்பிட்றாங்க. அப்போது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் போய் அவங்கள வந்து ஆசாரியருக்கு காமிங்கன்றாங்க. உடனே இவங்களும் நம்பி அவர் எங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி போகிறாங்க. போகிற வழியிலே அவங்களுக்கு சுகம் கிடச்சிருச்சு. தங்க சுகமானதை 10 பேரும் பார்க்குறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் திரும்பி வந்து, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒரே ஒருத்தன் வர்றான். அவன் வந்து உரத்த சத்தமா, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறான். அவன் சமாரியனாக இருந்தான், யூதன் கிடையாது, சமாரியனாக இருந்தான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, சுத்தமானவர் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய வேறொருவரும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிறாரு. இப்போ ஆண்டவர் வந்து கேட்குறாரு,
10 பேர்ல சுகம் கொடுத்தேன். 9 பேர் எங்க? ஒரே ஒருத்தன் தானே வந்திருக்கான். இவன் கூட யூதன் இல்லையே! பிற பிற ம ஜாதியை சேர்ந்தவன் இல்லையா? அ நீ எழுந்து போ! உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒரு ஒரு இதில எப்படி சொல்றாங்கன்னா, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யுவர் ஃபெய்த் ஹஸ் மேட் யூ ஹோல் அப்படின்றது வருது. அப்ப அதாவது உன்னை முழுமையாக்கிடுச்சு. குஷ்டரோகிகளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கையெல்லாம் பாதி இருக்கும். அப்படிலாம் இருக்கும். ஆனா, அப்படிப்பட்ட நிலைமையில மற்றவங்க வந்து சுகமடைந்திருப்பாங்க. ஆனா, இவனுக்கு அந்த பாதி பாதியா இருந்தது, அரித்த இடங்களெல்லாம் முழுமையா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி நான் ஒருவர் பேசுவதை நான் கேட்டிருக்கேன். அப்போ தேவன் நம்ம வந்து நன்றி சொல்லுறத அவரே எதிர்பார்க்கிறாரு. நன்றி சொல்லணும். ஏன் மற்ற பேர் வரலன்னு சொல்லி இயேசுவானவர் கேட்கிறாரு. துதி சொல்வதை, நன்றி சொல்வதை நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதை அவர் எதிர்பார்க்கிறார். நமக்கு இன்னொரு காரியம் கூட தெரியும். பவுலும் சீலாவும் அவங்கள அடிச்சு சிறைச்சாலையில போட்டப்ப, அவங்க முதல்ல ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே ஸ்தோத்திரம் பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க துதி செலுத்தின உடனே அந்த பாடல் பாட ஆரம்பித்த உடனே அங்க பெரிய விடுதலை நடக்குது. இப்போ இந்த துதி நம்முடைய சூழ்நிலை நடுவில், ஒரு விடுதலை இல்லாத சூழ்நிலை நடுவில் நாம் ஆண்டவருக்கு ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிற துதியும் ஸ்தோத்திரமும் தான் ஸ்தோத்திர பலி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்றாரு. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடியும். ஸ்தோத்திரிக்கும் போது நமக்கு கண்டிப்பாக அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை இருக்குது. இந்த சூழ்நிலையில நமக்கு கண்ணுக்கு தெரியாத விதத்திலே தூதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். இதே நம்ம துதிக்க இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு, வசனங்கள், இப்படிப்பட்ட ஆண்டவருடைய செய்திகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இதுதான் ஸ்தோத்திர பலின்னு நினைக்கிறேன். நம்ம எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க முடியுமா? தாவீது மாதிரி சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும், நம்மோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறவர்களும், கடன்பட்டவர்களும், ஒடுக்கப்பட்டவர்களுமாக இருந்தாலும், நம்மளே ஒரு பயங்கரமான சூழ்நிலையில இருக்கும்போது எல்லாரும் எங்களையும் பார்த்துக்கோன்னு சொல்லி நமக்கு அடியில நிக்கும்போது, செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும், ஒருத்தனால அடிச்சு துரத்தப்பட்ட சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அவரை நான் நோக்கி பார்க்கும்போது என்னுடைய முகம் பிரகாசம் அடையுது. நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். கர்த்தருடைய தூதன் என்னை சூழ பாளையம் இறங்கி என்னை விடுவிக்கிறாரு அப்படின்ற வார்த்தைகளை சொல்றதுக்கு நம்ம பழகி கொள்ளுவோம். நம்முடைய சூழ்நிலையை அப்படியே நம்ம திருப்ப முடியும். நம்முடைய கீழான சூழ்நிலையை அப்படியே மேலாக மாற முடியும். ஏன்னா அந்த துதிக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. நம்ம பார்த்தோம், துதியும் பெலனும் பெலனும் ஈக்குவல், சமம். ஏன்னா ஆண்டவர் இயேசு அப்படிதான் பயன்படுத்துறாரு. துதின்ற இடத்துல, பெலன்ற இடத்துல துதியை பயன்படுத்துறாரு. அப்போ எப்படி பெலன் வருது நமக்கு? இந்த சூழ்நிலையை கடந்து போகிறதுக்கு எப்படி பெலன் வருது? கஷ்டமான சூழ்நிலை கடந்து போகிறதுக்கு எப்படி பலன் வருது? பலனே இல்லை. எல்லா பகுதியிலேருந்து எல்லா காரியமும் நமக்கு நெகட்டிவாக எதிர்மறையாக இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியது ஒரே வழி. இந்த வழியை நம்ம பின்பற்றினோன்னா கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும். இந்த சூழ்நிலையை வெற்றியாக நம்ம தாண்ட முடியும். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா அம்மா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன தேவன், ஆண்டவரை நன்றி சொல்கிறத ஆண்டவரை விரும்புகிற தேவன் நீர் என்பதை கூட நாங்கள் கண்டு கொண்டோம். நாங்கள் தாவீதை போல எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எல்லாம் எதிரடையாக இருந்தாலும் சுவாமி, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஆண்டவரை இன்னும் மாறாமல் இருந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க உமக்கு நன்றி சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒருவேளை இப்படி எதிர்மறையான சூழ்நிலையில இருந்து யாராவது பார்த்து கொண்டிருப்பார்கள், ஆனால் ஆண்டவரே, அவர்கள் இந்த சூழ்நிலையிலே மேலே வருவதற்கு, துதிகளை ஏறுவதற்கு நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும், அவர்களை வழி நடத்தட்டும். நீர்தாமே ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபை எங்களை தாங்கும்படி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.